நாங்கள் பார்க்க போகிறது 2023ஆம் ஆண்டு 41வது MCQ. உகந்த நிலைமைகளின் கீழ் H2S ஆனது ஒரு தாழ்த்தும் கருவியாகவும் உட்சேற்றும் கருவியாகவும் தொழிற்படும். கடந்த காலங்கள் ஏகப்பட்ட வினாக்கள் இருக்குது. நாமளும் கடந்த முறை சொல்லியிருக்கிறோம். அமோனியாவை இருக்கட்டும், அதே மாதிரி H2S இருக்கட்டும், அதே மாதிரி SO2 கேஸை இருக்கட்டும், இதே மாதிரி ஐதரசன் பெரோக்சைட் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடிய ஆக்கள். ஆனால் ஒட்சியேட்டி தாழ்த்தியாக தொழிற்படக்குள்ள அதில் காணப்படுற நிலைமைகள் மூலகங்கள் வித்தியாசமான கண்டிஷனில் இருக்கும். உதாரணமாக 2வது கூட்டி சொல்லியிருக்கிறாங்க, கந்தகங்கமானது ஒட்சியேட்டன் -2 தொடக்கம் +6 வரையான வீச்சில் உள்ள ஒரு அல்லோகமாகும். அது சரி. என்ற சல்ஃபர் 16ஆம் கூட்ட மூலகம். 16ஆம் கூட்ட மூலகங்கள் -2 பொதுவாக +6 வரையான சேர்வைகளை உருவாக்கும். தெரியும், சல்ஃபரை பொறுத்தமல்ல H2S போன்ற சேர்வைகளில் -2 உருவாக்குது. அதே மாதிரி SO3 போன்ற சேர்வைகள் +6 உருவாக்குது. +4 சேர்வைகள் இருக்குது. SO2 போன்ற சேர்வைகள், பூஜ்ஜியத்தில் சேர்வைகள் இருக்குது. S8 போன்ற சேர்வைகள், அப்படி நிறைய சேர்வைகள் இருக்குது. இப்போ எத்தனையாவது விடை முதலாவது போகையிலுமா 2வது போகையிலுமானது நம்ம யோசிக்க வேண்டி வரும். எப்படி யோசிக்கலும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் முழுது பேருக்கும். அதாவது சல்ஃபரை பொறுத்த மட்டும் இல்லை, ஐதரசன் சல்ஃபைட் நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் ஐதரசன் சல்ஃபைட்டில் சல்ஃபர் -2 இருக்குது, ஐதரசன் +1 இருக்குது. உங்களுக்கு தெரியும் H2S இங்கே ஒட்சியேட்டியாக தொழிற்படுகின்ற பொழுது H2S தாழ்த்தப்படணும். ஒட்சியேட்டியாக தொழிற்படக்குள்ள H2S தாழ்த்தப்படக்குள்ள சல்ஃபர் தாழ் ஒட்சியேட்ட நிலைமையான -2 இருக்கத்தால் எங்களுக்கு இதுக்கு மேலே இவர் தாழ்த்தப்பட இயலாது. எனவே ஒட்சியேட்டியாக H2S தொழிற்படக்குள்ள H2S தாழ்த்தப்படக்குள்ள அதில் காணப்படுற H+ தான் எங்களுக்கு +1 பூச்சிய நிலைமைக்கு அதாவது H2 கேஸை எங்களுக்கு உருவாக்கி தருகிறது. எனவே H2S ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படுறதுக்கு காரணம் அதில் காணப்படுற சல்ஃபர் அல்ல. சல்ஃபர் 2க்குமே சல்ஃபர் காரணம் இருந்தால் நாங்கள் மூலாவது விடை போயிருக்கலும். இப்போ நாங்கள் 2வது விடைக்கு போகலாம். ஏனெண்டா சல்ஃபர் ஒட்சியேட்டியாக தொழிற்படுறதுக்கு அதில் காணப்படுற ஐதரசன் தான் காரணம். தாழ்த்தியால் தொழிற்படுறதுக்கு இன்னொருத்தர் தாழ்த்தி போட்டு சல்ஃபர் ஒட்சியேட்டப்படக்குள்ள -2 வேறு ஒரு நிலைமை போகலாம். உதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரியாக்ஷன் தான் MnO4- H2Sக்குமான தாக்கம். MnO4- Mn2+ தாழ்த்தப்பட H2S சல்ஃபர் ஒட்சியேற்றப்படும். எனவே இந்த தாக்கத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும். Mnஐ பொறுத்த மட்டும் Mn இதில் +7 இருந்து இங்கே +2க்கு தாழ்த்தப்படுகிறது. தாழ்த்தியான H2S -2 பூஜ்ஜியத்துக்கு ஒட்சியேற்றப்படுது. எனவே H2S தாழ்த்தியாக தொழிற்படுறதுக்கு அதில் காணப்படுற H2Sல காணப்படுற சல்ஃபரும் ஒட்சியேட்டியாக தொழிற்படக்குள்ள அதில் காணப்படுற ஐதரசனும் காரணம் எடுத்தால் நாங்கள் 2ஆம் விடைக்கு போக வேண்டி வரும். ஏனெண்டா 2வது விடையில் சல்ஃபரை பற்றி மட்டும் சொல்லியிருக்கிற படினால. 42வது கேள்விக்கு நாங்கள் போக போகிறோம். புரோப்பனோனின் கொதிநிலை பியூட்டேனின் கொதிநிலையிலும் குறைந்ததாகும் என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். புரோப்பனோன் என்பது 3 கார்பனை கொண்ட ஒரு கீட்டோன், அதாவது அசிட்டோன் தான் புரோப்பனோன். அசிட்டோன் அல்லது புரோப்பனோன். அசிட்டோன் பொதுவாக பயன்படுத்துகிற பேர், IUPAC பேர் புரோப்பனோன். பியூட்டேனின் கொதிநிலை, பியூட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் 4 கார்பனை கொண்ட அட்கேன், CH3 CH2 அதே மாதிரி CH2 CH3 தான் எங்களுக்கு பியூட்டேன் அரிக்கும். நிச்சயமாக பியூட்டேன் கொதிநிலை அசெட்டோனை விட கூட இருக்க முடியாது, புரோப்பனோனை விட கூட இருக்க முடியாது. ஏனென்றால் 2 பேர்லையும் பாருங்கள் மூலக்கூடத்தின் உயரத்தால் சமன் அரிக்கும், கிட்டத்தட்ட சமன். 3 கார்பன், அதே மாதிரி 1 ஆக்சிஜன், அதே மாதிரி 6 ஐதரசன். இங்கே பாருங்கள் 4 கார்பன், அதே மாதிரி எங்களுக்கு 10 ஐதரசன் எங்களுக்கு இருக்குது. ஸோ பெரிய ஒரு மாற்றம் மூலக்கூடத்தின் விலை வராது. ஆனால் அசிட்டோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் இருமுனை கவர்ச்சி C டபுள் முனைவோடு இருக்கத்தால் இருமுனைவு கவர்ச்சியை அசிட்டோன் உருவாக்கும். இருமுனைவு கவர்ச்சியை அசிட்டோன் உருவாக்கும் இருமுனைவு. ஆனால் அட்கேன்கள் உங்களுக்கு தெரியும் முனைவற்றவை, லண்டன் ஃபோர்ஸை மட்டும் உருவாக்கும். எனவே இருமுனைவு கவர்ச்சி வலிமையை கூடியபடினால எங்களுக்கு அசிட்டோன் கொதிநிலை கூட வரணும். எனவே முதலாவது கூற்று பிழை. புரோப்பனோன் கொதிநிலை பியூட்டேன் கொதிநிலை விட குறைந்ததாக இருக்க முடியாது. 2வது, புரோப்பனோனில் ஒரு பைப்பிணைப்பு இருக்கும், அதேவேளை பியூட்டேனில் ஒரு பைப்பிணைப்பு இல்லை என்பது சரி. பியூட்டேனில் எங்களுக்கு தெரியும் பைப்பிணைப்பு இருக்கேல, அட்கே நிரம்பிய சேர்வை. ஆனால் புரோப்பனோனில் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல 2 பிணைப்பு இருக்குது. எனவே 2 பிணைப்பில் ஒரு பிணைப்பு சிக்மா, ஒரு பிணைப்பு பை அரிக்கும் C டபுள் பாண்டோவில். எனவே எங்களுக்கு சரியான கூற்று. நாங்கள் 4வது விடைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலும். 43வது கேள்வி. சில நிபந்தனைகளின் கீழ் ஒரு மெய்வாயு மாதிரியின் அமுக்கம் ஒரு இலட்சிய வாயு மாதிரியினால் எதிர்கூறப்படும் அமுக்கத்திலும் குறைவானதாக இருக்கலாம் என்பது சரியான கூற்று. உங்களுக்கு தெரியும் மெய்வாயு தொகுதியை நாம் எடுப்போம். ஒரு மெய்வாயு தொகுதி, ஒரு இலட்சிய வாயு தொகுதி நாங்கள் எடுப்போம். எடுத்தமென்று சொன்னால் இலட்சிய வாயு தொகுதி எடுத்தமென்று சொன்னால் 2க்குமான மிக முக்கியமான வேறுபாடை பொறுத்த மட்டும் இல்லை. மெய்வாயு தொகுதி ஏற்படுத்துகிற அமுக்கம் இலட்சிய வாயு தொகுதியினுடைய அமுக்கத்தை விட எங்களுக்கு குறை இருக்கும். ஏனென்றால் மெய்வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில்
இடைக்கவர்ச்சி விசைகள் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். வாயுவை பொறுத்து இடைக்கவர்ச்சி விசை வித்தியாசப்படலாம். ஆனால் லட்சிய வாயு தொகுதி மூலக்கூறுகளுக்கு இடையில் இடைக்கவர்ச்சி விசைகள் இருக்க மாட்டாது. எனவே தான் லட்சிய வாயு தொகுதியில் மூலக்கூறுகள் உயரிய ஓரளவு நேரத்தில் ஏற்படுத்துகின்ற மோதுகைகள் எண்ணிக்கை கூட இருக்கும். எனவே தான் கவர்ச்சி தள்ளுகை விசை இருக்கின்ற மெய்வாயுவை விட லட்சிய வாயுவில் அமுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அமுக்கம் லட்சிய வாயுவில் கூட இருக்கும். மெய்வாய் மூலக்கூறுகளுக்கிடையே மூலக்கூட்டுரை கவர்ச்சி விசைகள் இருக்கின்றன. சரி, உங்களுக்கு தெரியும் மெய்வாய் மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசைகள் இருக்கிறபடினால தான் அந்த ஓரளவு நேரத்தில் ஏற்படுத்துகிற மோதுகைகள் எண்ணிக்கை லட்சிய வாயு விட குறை இருக்குது. எனவே அமுக்கம் குறை இருக்குது. எனவே மூலாவது கூட்டுக்குரிய விளக்கம் 2வது அறிக்கைத்தால் நாங்கள் மூலாவது விடைக்கு போகலும். 44வது கேள்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் எம்என்னின் மின்னெதிர்த்தன்மை CRFE ஆகியவற்றின் மின்னெதிர்த்தன்மையிலும் குறைந்ததாகும் என்பது சரியான கூற்று. தியரியில் உங்களுக்கு தெரியும் மின்னெதிர்த்தன்மையை பொறுத்த மட்டும் பொதுவாக இலத்திரன்களை கவருகின்ற ஆற்றல் தான் மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மை யாருக்கு கூட இருக்கும் என்று சொன்னால் யாருக்கு இலத்திரன் தேவை கூட இருக்குதோ அவருக்கு கூட இருக்கும். யாருக்கு இலத்திரன் தேவை குறை இருக்குதோ அல்லது யார் அந்த இலத்திரனை கவர்வதன் மூலமாக அவருக்கு இருக்கிற உறுதியை குறைச்சி கொள்வதற்கு நினைப்பாரோ அவருக்கு மின்னெதிர்த்தன்மை குறை இருக்கும். ஏனென்றால் அவர் இலத்திரன் லேசில் கவர மாட்டார். எம்எனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் அவர் அணுவன் 25. எனவே அவர் இறுதி இலத்திரன் நிலை அமைப்பு 3p6க்கு பிறகு 3d5 4s2 நாங்கள் அமைச்சு கொள்ளலாம். ஆனால் சிஆரை பொறுத்த மட்டும் 24. அதே மாதிரி எஃப்இயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 26. ஸோ இதில் 3p6ம் இதில் 3d5 அதே மாதிரி 4s1 அதே வழியில் 3p6ம் 3d6ம் அதே மாதிரி 4s2 எங்களுக்கு எஃப்இயாக இருக்கும் இறுதி அமைப்புகள். இதில் உங்களுக்கு தெரியும் இந்த 3 பேர்லையும் பார்த்தீங்கன்னா உறுதியான அமைப்பு 4s நிரம்பி 3dயும் அரை நிரம்பல் இருக்கத்தால் எம்என் உறுதியான இலத்திரன் அமைப்பை கொண்டிருக்கும். இவங்களை விட எம்என் உறுதியான இலத்திரன் அமைப்பை கொண்டிருக்கும். 4sல 1 இருக்குது, 3dயில் 6 இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த மட்டும் எஸ் முழுமையாக நிரம்பி டி அரை நிரம்பல் இருக்கிறது. எனவே தான் உங்களுக்கு தெரியும் எம்என் உறுதியான இலத்திரன் அமைப்பை கொண்டிருக்கத்தால் மின்னெதிர்த்தன்மை குறைய. ஏனெண்டா இலத்திரனை கவர மாட்டார், கவரதில் நாட்டம் குறையத்தான் இருக்கும். எனவே தான் CRFEயை விட எம்என்ற மின்னெதிர்த்தன்மை குறை என்பது சரி. எம்என்ற இலத்திர நிலை அமைப்பானது CRFE ஆகியவற்றை இலத்திர அமைப்புகளும் பார்க்க மேலும் உறுதியான என்பது சரி. அப்படி உறுதியாக இருக்கத்தால் தான் அவர் இலத்திரன கவர்நாட்டில் குறைய இருக்குது. இதனால தான் மின்னெதிர்த்தன்மை குறைய இருக்குது. எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலும் 44க்கு. 45 அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்புக்கள் நீருடன் இளஞ்சூடாக்கப்படும் போது ஃபீனோல்கள் உண்டாகின்றன. உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான தாக்கங்கள் இருக்குது ஈரசோனியம் குளோரைட்டை பொறுத்த மட்டும். N2Cl நாம் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். N2Clக்குரிய தாக்க வகையை பொறுத்த மட்டும் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று உங்களுக்கு இந்த N2Cலை பொறுத்த மட்டும் N2Cலுக்கு நாங்கள் ஒரு சில தாக்கங்களை நாம் என்ன சொல்கிற மாதிரி நடத்தலும். எப்படியான தாக்கங்கள் நடத்தலும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிருக்கிற மாதிரி நீரோட வெப்பம் போடலாம், H2O வெப்பம், அல்லது நாங்கள் S3PO2 கரைசலை போட்டு சின்னொரு வெப்பம் கொடுக்கலும், அல்லது நாங்கள் CuCl கொடுக்கலாம், CuBr கொடுக்கலும், KI கொடுக்கலாம். இதே மாதிரி நாங்கள் CuCN நாங்கள் பயன்படுத்தலும், CuCN நாங்கள் பயன்படுத்தலும். இது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தாக்கங்களில் மிக முக்கியமானது N2Clக்கு. CuCN நாங்கள் பயன்படுத்தலாம். இதில் நீங்கள் CuCN பயன்படுத்தக்குள்ள வார விளைவுகள் நாம் எதிர்கூறணும் என்றால் CuCN நாங்கள் யூஸ் பண்ணலாம். கவனம், KI பயன்படுத்துறது, CuI பயன்படுத்துறது இல்லை. இதில் வரக்கூடிய விளைவுகள் நாங்கள் எழுத போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் H2O வெப்பம் போட்ட மட்டும் சொன்னால் N2Cl அப்படியே ஓடிப்போய் ஃபீனோலாக மாற்றமடையும். எனவே எங்களுக்கு தந்திருக்கின்ற முதலாவது கூற்று எங்களுக்கு சரியானது. S3PO2 கரைசல் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பென்சீன் விளைவாக வரும். CuCl போட்டோம்னா எங்களுக்கு குளோரோபென்சீன் Cl ரீப்ளேஸ் ஆகும். CuBr போட்டோம்னா எங்களுக்கு N2Clக்கு பதிலாக Br சேரும். KI போட்டோம்னா N2Clக்கு பதிலாக I சேரும். CuCN போட்டோம்னா N2Clக்கு பதிலாக CN சேரும். எல்லா தாக்கத்திலையும் பக்க விளை பொருளாக N2 கேஸ் வரும். எல்லா தாக்கத்திலையும் N2 கேஸ் பக்க விளை பொருளாக வரும். மூலாவது கூற்று சரி. 2வது கூற்று அரோமேட்டிக் ஈரசோனியம் அயன்கள் இலத்திரன் நாடிகளாகும். நாம் ஏற்கனவே இதை காய்ச்சிருக்கிறோம். போன வருட வினாக்கள்லையும் இதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். முந்தைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் இது சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். அந்த கூட்டு சரி. ஆனால் இங்கே இருக்கிற தாக்கம் ஈரசோனியம் குளோரைட்ர இலத்திரநாட்ட பிறகு தாக்கம் அல்ல. இலத்திரநாட்ட பிறகு தாக்கமாக இருந்தால் ஈரசோனியம் அயன்கள் இலத்திரநாடியாக போய் தொழிற்பட்டிருக்கணும். N2+ அயன்கள் அப்படி இல்லை, இது N2 வெளியேற்றப்படுகிறது. எனவே இந்த கேள்விக்குரிய விடையாக நாங்கள் 2வது விட எடுக்கலாம். நிறைய விளைவு வாரத்துக்கு ஃபீனோல் வாரத்துக்குரிய தாக்கம் இலத்திரநாட்ட பிறகு தாக்கம் அல்ல. மாறாக ஈரசோனியம் குளோரைட்டினுடைய இலத்திரநாட்ட பிறகு தாக்கம் யாரென்று காய்ச்சம் என்றால் நாம் ஏற்கனவே ஒரு கேள்விக்கு விடை எடுத்திருக்கிறோம். அதாவது ஈரசோனியம் குளோரைட்டுகள் உங்களுக்கு தெரியும் வன்கார ஊடகத்தில்
NaOH ஊடகத்தில் பீட்டா நெஃப்தோலுடையும் ஃபீனோலுடையும் உட்படுகின்ற தாக்கம் இருக்குது. அதாவது ஐதான NaOH ஊடகத்தில் உட்பட தாக்கம் இருக்குது. அந்த 2 தாக்கமும் தான் அவர் எங்களுக்கு இலத்திரநாட்ட பிறடு தாக்கம். எனவே இங்கே எங்களுக்கு விட வந்து 2வது விடை. 46 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதில் ஒரு மின்னிரசாயன கலத்தில் குறைந்த தாழ்த்தல் அழுத்தம் கொண்ட மின்வாய் அனோடாக தொழிற்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மின்னிரசாயன கலம் நாங்கள் எடுப்போம். எங்களோட எக்ஸாமில் 3 விதமான மின்னிரசாயன கலங்களில் மின்வாய்கள் வரையிலும் ஆப்ஷன் பெறலாம். முதலாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், மின்வாய் அழுத்தம் ஒரு உதாரணமாக ஒரு +ல் ஒரு 1.2 வியும் மைனஸில் ஒரு 0.4 வியும் வரையிலும். இதே மாதிரி 2வது ஆப்ஷனில் ஒரு +ல் 1.2 வியும் அதே மாதிரி +ல் 2 வியும் வரலாம். 3வது ஆப்ஷனில் ஒரு -ல் 1 வியும் மைனஸில் 2.5 வியும் எங்களுக்கு வரையிலும். வோல்டேஜ் 2 மின்வாய்களுக்கு இப்படி மின்வாய் அழுத்தம் தரலாம். தந்தால் நல்லா விளைய கொள்ளுங்க பிள்ளைகள் வந்து மின்வாய் அழுத்தம் நான் உங்களுக்கு சமரை நீங்கள் குறிக்கிறதுக்காக போட்டுடுறேன். -0 +ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா கூட மின்ரசாயன தொடரில் மேலுக்கு போக போக உங்களோட தாழ்த்தல் அழுத்தம் குறைகிறது. அழுத்தம் குறையுது. ஏன் மைனஸ் பெருமானம் தானே, மைனஸில் பெருமானம் கூடுது. 2வது, நீங்கள் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சால் இலத்திரனை இழக்கின்ற தன்மை இழக்கிற தன்மை என்ன செய்யுமெண்டா அதிகரிக்கும். எனவே 3வது, அனோடாக தொழிற்படுகின்ற தன்மை அதிகரிக்கும். எப்போ மேலுக்கு போக போக. இதில் மறுதலை நீங்கள் கீழுக்கு வந்தால் அதையும் நான் இங்கே பக்கம் குறிக்க நீங்கள் நோட்டுகளில் பிறகு குறித்து கொள்ளையிலும். கீழுக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் இது அதிகரிக்குது பெருமானம். எனவே தாழ்த்தல் அழுத்தம் கீழுக்கு வர அதிகரிக்குது. தாழ்த்தல் அழுத்தம் அதிகரித்தால் இலத்திரனை ஏற்கிற தன்மை கூடும். 3வது, இலத்திரனை ஏற்கிறது கதோடத்தால் கதோடாக தொழிற்படுற தன்மை கீழுக்கு வர கூடும். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கொண்டு நான் மேலுக்கு தந்திருக்கிற 3 மின்வாய்களை நீங்கள் இதை பிரயோகிச்சிங்கன்னு சொன்னால், மேலுக்கு இருக்க 3லையும் பிரயோகிச்சிங்கன்னு சொன்னால் +1.2 -0.4 தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சால் அனோட இருப்பார், கூடியால் வந்து கதோடாக இருக்கும். இந்த 2 பேர்லையும் தாழ்த்தல் அழுத்தம் கூடியால் வந்து +2, அவர் வந்து எங்களுக்கு கூடினால் வந்து எங்களுக்கு கதோடாக இருப்பார். எனவே குறைஞ்சால் வந்து அனோடாக இருக்கும். +ல் வந்து குறைஞ்சது. தாழ்த்தல் அழுத்தம் வந்து மல்லாவே குறைஞ்சது -2.5, இவர் அனோட இருப்பார். தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்சால் வந்து கதோடாக இருப்பார். இப்படி தான் நாங்கள் தீர்மானிக்கிறது. 2. ஆகவே ஒரு மின்ரசாயன கலத்தில் குறைந்த தாழ்த்தல் அழுத்தம் கொண்ட மின்வாய் அனோடாக தொழிற்படும். சரி. 2. ஒரு மின்ரசாயன கலத்தில் ஒப்பீட்டளவில் குறைந்த தாழ்த்தல் அழுத்தம் கொண்ட மின்வாயிலிருந்து இலத்திரங்கள் எளிதாக விடுவிக்கப்படலாம். 2. குறைந்த தாழ்த்தல் அழுத்தம் கொண்ட மின்வாய் அனோடாக தொழிற்படும். அனோட் தான் இலகுவில் இலத்திரனை இழக்கும். எனவே எங்களுக்கு அனோடாக நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு காரணம் இலத்திரன் இழக்கப்பட்டு ஒட்சியல் அரைத்தாக்கம் நடைபெறுறது. எனவே ஒட்சியல் அரைத்தாக்கம் நடைபெற மின்வாய் அனோடுன்றபடினால எங்களுக்கு வந்து 3வது விடைக்கு போகலும். 47வது கேள்வி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைகள் வந்து, அதாவது ஒஸ்வோல்ட் முறையை பயன்படுத்தி HNO3 உற்பத்தி செய்கையில் அமோனியாவானது O2உடன் தாக்கம் புரிய செய்யப்படும் வெப்பநிலையிலும் கூடுதலான ஒரு வெப்பநிலையில் NO கேஸானது O2 கேஸுடன் தாக்கம் புரிய செய்யப்படும். உங்களுக்கு தெரியும், ஒஸ்வோல்ட் முறை HNO3 உற்பத்தியில் 3 படிமுறைகள் இருக்குது. அமோனியா O2ஓட ரியாக்ட் பண்ணப்பட்டு உங்களுக்கு NO கேஸாக H2O கேஸ் விளைவாக வரும். இதில் வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாக இது இருக்கும். இந்த தாக்கத்துக்குரிய நிபந்தனை கடும் முக்கியம். உதாரணமாக இதில் உங்களுக்கு தெரியும் PT அல்லது PTRH கலவை நம்ம ஊக்கியாக பயன்படுத்துவோம். இதே போல ஒரு 850 ஃபாகைசி அல்லது 810 850 சில வேளையில் 900 ஃபாகைசி வரை வெப்பநிலையை பயன்படுத்துவோம். 2ஆம் படிமுறையில் ஓடிப்போய் எங்களுக்கு இங்கே வர NO கேஸை O2 கேஸ் முன்னிலையில் NO2 கேஸாக மாற்றுவோம். ஆனால் இங்கே நாங்கள் ஏறத்தாழ பயன்படுத்துகிற வெப்பநிலை ஒரு 150 ஃபாகைசி. எனவே எங்களுக்கு இந்த வசனம் பிழையானது. ஏனெண்டா இந்த அமோனியா O2ஓட தாக்கம் புரிய செய்யும் வெப்பநிலை பார்க்க கூடுதலான வெப்பநிலையில் NO2ஓட தாக்கம் அடையாது. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. 150 ஃபாகைசி வெப்பநிலை நாங்கள் செய்வோம். தேவையான 3ஆம் தாக்கத்தை நாங்கள் பார்த்துட்றோம். இந்த NO2 கேஸை நாங்கள் கொண்டு போய் O2 உள்ள நிலைமையில் நீருக்குள்ளே போட்ட மட்டும் சொன்னால் எங்களுக்கு HNO3 வரையும் கிட்டத்தட்ட 5-10 ஏறி அமுக்கத்தில் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இனி 3வது கூட்டுப்பிழை. 2வது, மறை என்ட்ரோபி மாற்றங்கள் உள்ள தாக்கங்களுக்கு உயர் வெப்பநிலைகள் சாதகமானவை அல்ல. பார்ப்போம். அது ஒரு வேறு பகுதி, ΔG பகுதி, அதை கொஞ்சம் பார்ப்போம். மறை என்ட்ரோபி மாற்றம் உள்ள தாக்கங்கள். மறை என்ட்ரோபி மாற்றம் உள்ள தாக்கம் என்கின்ற பொழுது நாங்கள் எடுக்கலாம். உதாரணமாக ΔG இந்த கோவைக்கு நாங்கள் போவோம். ΔH - T × ΔSக்கு போவோம். இதில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ΔH - T × ΔSயில் மறை என்ட்ரோபி மாற்றம் உள்ள தாக்கங்களுக்கு உயர் வெப்பநிலை. ΔH பற்றி நான் கதைக்கையில் அப்படி இருக்கட்டும். -T ×
மறை என்ட்ரோபி மாற்றம் என்றால் டெல்டா எஸ் மைனஸ் அடிக்கும். டெல்டா எஸ் மைனஸ் இருந்தால் கோவையை மாற்றி அமைக்கிறேன். மைனஸ் டி இன்ட்டு மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் எங்களுக்கு வரப்போகுது. டி டெல்டா எஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருண்டா, இந்த உயர் வெப்பநிலைகள் சாதகமானவை இல்லைன்னு சொல்லியிருக்காரு தாக்கத்துக்கு. சாதகம் பாதகம் எப்படி பார்க்கண்டா உங்களுக்கு தெரியும். டெல்டா ஜீரை மைனஸ் பெருமானம் கூடினா சாதகம் கூடுது. டெல்டா ஜீரை மைனஸ் தன்மை குறைஞ்சா சாதகம் குறையுது. டெல்டா ஜீரை ப்ளஸ் கூடினா சாதகத்தன்மை குறையுது. டெல்டா ஜீரை ப்ளஸ் குறைஞ்சா சாதகத்தன்மை கூடுது. உங்களுக்கு தெரியும். இங்கே டி இன்டு டெல்டா எஸ் வெப்பநிலையை கூட்ட போகிறீங்க. இன்றைக்கு டெல்டா ஜி செவன் தான் இந்த கோவை. டெல்டா எச் மாற போகிறல வெப்பநிலையோட, டெல்டா எஸ்ஸும் மாற போகிறல. வெப்பநிலையை கூட்ட டெல்டா எச்சில் பெருமானம் மாறாது. ஆனால் ப்ளஸ் பெருமானம் டி இன்டு டெல்டா எஸ் பெருக்கத்தில் ப்ளஸ் பெருமானம் கூடும். வெப்பநிலையை கூட்டினால் ப்ளஸ் கூடினா டெல்டா ஜி ப்ளஸ் பெருமானம் அதிகரிக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. கூடினால் அது சுயதன்மை குறையும். எனவே தாக்கத்துக்கு சாதகமானது அல்ல. எனவே எங்களுக்கு பொருத்தமான விடை எங்களுக்கு 4வது. 48க்கு வரப்போகிறேன். ஒரு கரையத்தின் பங்கீட்டு குணகம் வெப்பநிலையை சார்ந்தது. உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை கேடி என்பது ஒரு சமநிலை மாறிலி. எனவே சமநிலை மாறிலிகள் வெப்பநிலை தங்கியிருக்கும். 2வது கூற்று, வெவ்வேறு கரைப்பான்களில் உள்ள ஒரு கரையத்தின் கரைதிறன். வெவ்வேறு கரைப்பான்களில் உள்ள ஒரு கரையத்தின் கரைதிறன் வெப்பநிலையுடன் ஒரே அளவினால் மாறும். வெப்பநிலையோடு அப்படி மாற இயலாது. உதாரணமாக ஒரு முனைவுடைய ஒரு கரையம் முனைவுடைய கரைப்பானில் அதிகம் கரைஞ்சிருக்கும். ஒரு முனைவுடைய கரையம் முனைவற்ற கரைப்பானில் மிக குறைந்த அளவு தான் கரைஞ்சிருக்கும். ஏன்னா வெப்பநிலை நீங்கள் கூட்டக்குள்ள 2 பேரை கரைதிறனும் ஒரே அளவில் மாற இயலாது. முனைவற்ற கரையம் முனைவற்ற கரைப்பானில், முனைவுடைய கரையம் முனைவற்ற கரைப்பானில் நீங்கள் வெப்பநிலை கூட்டினாலும் மிக குறைந்த அளவு தானே வர கரைதிறன் இருக்கும். எனவே அவர் முனைவுடைய கரைப்பானில் ஒரு முனைவுடைய பதார்த்தம் கரைஞ்சிருக்கக்குள்ள உங்களுக்கு வெப்பநிலை கூட்டினா எப்படி மாறுமோ அதே அளவினால் முனைவற்ற கரைப்பானில் ஒரு முனைவுடைய கரையத்துக்கு மாற இயலாது. எனவே நாங்கள் 3வது விடைக்கு போக வேண்டி வரும். 49வது கேள்வி. உங்களுக்கு தெரியும் சல்ஃபூரிக் அமில உற்பத்தியில் SO2 கேஸ் ஆனது பல படிமுறைகளில் SO3 மாற்றப்படும். சல்ஃபூரிக் அமில உற்பத்தியில் பல படிமுறைகள் நாங்கள் பார்த்துருக்கோம். O2 கேஸ் ஏற்கனவே நாம் கழிச்சிருக்கிறோம். SO2 கேஸ் வர தாக்கம். 2வது மிக முக்கியமான படிமுறை SO2 கேஸ் O2 கேஸோட ரியாக்ட் பண்ணி ஒரு முழு தாக்கத்தின் மூலமாக SO3 கேஸை தார ஒரு புறவெப்ப தாக்கம் டெல்டா H மைனஸ். இதுக்கு தான் நாங்கள் ஒரு ஏடிஎம் அமுக்கம் V2O5 ஊக்கி அதே மாதிரி 450 ஃபாகேசி சிறப்பு வெப்பநிலை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பிறகு நாம் SO3 கொண்டு போய் உங்களுக்கு தெரியும் நீர்ப்பகுப்பு தாக்கம் செய்கிறோம். செருந்த H2SO4 தாக்கத்தில் போட்டோம்னா ஒலியம் எங்களுக்கு விளைவாக வரும். H2S2O7 கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு இதில் நாம் நீர்ப்பகுப்பு செஞ்சோம்னா எங்களுக்கு H2SO4 கரைசல் வரும். இதில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் இங்கே இருக்கின்ற SO2O2 ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த இருக்கிற ரியாக்ஷன் எங்களுக்கு பல படிமுறைகள் நாங்கள் மேற்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும் தியரிகள் இருக்குது. ஊக்கிகளின் பல படுக்கைகள் ஊடாக 4 அறைகளுக்கூடாக நம்ம சேர்த்துறோம். குறிப்பாக 4 அறைகளுக்கூடாக நம்ம செலுத்துகிறோம். 4 படிமுறைகளில் SO3 மாத்திரம். ஏனெண்டா SO2க்கும் O2க்குமான தாக்கம் ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம். எனவே மொத்த எல்லா SO2வையும் நீங்கள் O2வோட சேர்க்கக்குள்ளால் தாக்கமடைகிற மூலளவு கூடினால் வெளியேற்றப்படுற வெப்பத்தின் அளவு கூடும். ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கத்துக்கு வெப்பநிலை கூட சமநிலை பின்னோக்கி நகர்ந்தால் SO3 உருவாக்கப்படுற அளவு குறைய பார்க்கும். எனவே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 4 தொகுதிகளுக்கூடாக 4 படிமுறைகளில் SO2வை SO3 மாற்றுறோம். 2வது சல்ஃபூரிக் அமில உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நிலைமைகளின் கீழ் ஒரு தனிப்படிமுறையில் SO2 கேஸை SO3 முற்றாக மாற்றல் சுயமானதன்று என்பது அல்ல. உண்மை அந்த கூற்று ஒரு பிழையானது. இந்த தனிப்படை முறையில் SO2 நீங்கள் SO3 மாற்றலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா சமநிலை பின்னோக்கி நகரும். நீங்கள் முற்ற SO2 ஒரு படியில் போட்டால் சமநிலை பின்னோக்கி நகருக்குள்ளே வார SO3 அளவு குறைய பார்க்க மாட்டதால் அந்த கூற்று சுயமானது அல்லன்ற கூற்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் 3வது விடைக்கு நாங்கள் போகிறதுக்கு மிக பொருத்தமான வாய்ப்பு இருக்குது. 50வது கேள்வி. HFC வாயு மேல் வளிமண்டலத்தில் ஓசோன் படை வருதாக்கத்துக்கு பங்களிப்பு செய்வதில்லை என்பது சரி. உங்களுக்கு தெரியும் CFC இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன் ஏற்கனவே நம்ம கழிச்சிருக்கிறோம். CFCயை பொறுத்த மட்டும் எளிய CFC மூலக்கூறு குளோரோஃப்ளோரோ கார்பன் நாங்கள் Fம் Cலும் அங்கே இருக்க போகுது. எனவே இங்கே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க மாட்டாங்க. குளிர்சாதன பெட்டி குளிரேட்டியை பயன்படுத்தக்கூடாத CFC வாயு ஆவிப்பரப்பக்கூடியது மேல் வளிமண்டலத்துக்கு போய் ஓசோன் படைக்கு அண்மையில் காணப்படுற தொகுதிகளில் உயர் சக்தி UV கதிரால் இங்கே இருக்க பிணைப்பு உங்களுக்கு உடைஞ்சி Cl டொட் உங்களுக்கு வரும். இந்த இருக்க Cl டொட் உங்களுக்கு தெரியும் நேரடியாக ஓசோனோட ரியாக்ட் பண்ணி அதை அழித்து O2 OCl டொட்டாக மாற்றமடைய செய்யும். நேரடியாக ஓசோன் அழிக்கும் Cl டொட்.
இதனால் சிஎஃப்சியில் பாதிப்பு மிக கூடண்டபடினால இதற்கு மாற்று வாயு ஒன்று எங்களுக்கு வருது. இதுக்கு மாற்று வாயுவை நாங்கள் யாரை யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோகார்பன் HCFC நாங்கள் பயன்படுத்துகிறோம். HCFC. ஸோ அங்கே வந்து இருக்கின்ற சிஎல் அளவை குறைச்சி நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஐதரசனை சேர்த்து விட்றோம். எனவே ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோகார்பன் எங்களுக்கு வருது. இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் பிரச்சனை, வலிமை குறைந்த CH பிணைப்பு இருக்கிறதால மேல் வளிமண்டலம் போக முந்தி பெருமளவான மூலக்கூறுகள் கீழ் வளிமண்டலம் எங்களை மாறன் மண்டலத்திலே வந்து இருக்க சக்தியை பயன்படுத்தி CH பிணைப்பு உடையிறதால நிறைய மூலக்கூறு அழிஞ்சிடும். பட் இருந்தாலும் இது ஆவியாகிற தன்மை கூடண்டபடினால மேல் வளிமண்டலம் போய் இந்த இருக்க CCl பிணைப்பு உடைக்கிறதுக்கு தேவைப்பட்ட சக்தி அங்கே இருக்கிறதால CL டொட்டு உருவாக்கி ஓசோனுக்கு சிறிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் CFC ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அந்த பாதிப்பு குறைய. அதுக்கு பிறகு மாற்று வாயுவாக தான் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் கொண்டு வராங்க. CL இல்லாமல் எங்களுக்கு ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் கொண்டு வராங்க, ஐதரசனையும் ஃப்ளோரனையும் போட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் இவர் மேல் வளிமண்டலம் போனாலும் ஓசோனுக்கு பாதிப்பு வரையிறாது. ஏன் பாதிப்பு வரையலாம்? CL கிடையாது. எனவே மூணாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்டு, CF பிணைப்பை உடைப்பதன் மூலம் மேல் வளிமண்டலத்தில் HFC விரைவு அளிக்கப்படும். உங்களுக்கு தெரியும் HFC மூலக்கூறு CH பிணைப்பு இருக்கத்தால் வலிமை குறைந்த CH பிணைப்பு. உங்களுக்கு தெரியும் பிணைப்பு பிரிகை சக்தி மின்னகத்தன்மை வேறுபாடு கூட இருக்கத்தால் CHஐ விட CFக்கு உயர்வு. எனவே வலிமை குறைந்த CH பிணைப்பு எங்களுக்கு கீழ் வளிமண்டலத்தில் கிடைக்கின்ற பெருமளவான சக்தியை பயன்படுத்தி வலிமை குறைந்த CH பிணைப்பு அளிக்கப்படுறதால பெரும்பளவான HFC மூலக்கூறுகள் கீழ் வளிமண்டலத்தில் அளிக்கப்படும். எனவே வந்து விரைவாக அளிக்கப்படுறது கீழ் வளிமண்டலத்தில், அதுவும் வந்து CH பிணைப்பை உடைப்பதன் மூலமாக. எனவே இங்கே சொல்லிருக்கிற விடயம் பிழையானது. இதில் வசனம் வரணும், CH பிணைப்பை கீழ் வளிமண்டலத்தை உடைப்பதன் மூலமாக தான் HFC விரைவாக அளிக்கப்படும். எனவே அது பிழையானது. மூணாவது கூட்டுக்கு நாங்கள் போகலும், மூணாவது விடைக்கு நாங்கள் போகலும்.